நாம் இந்த நாட்களிலே எடுத்துக்கொள்ளுவோம். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா, இயேசு கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். அல்லேலூயா. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கெட்டு போச்சுன்னா என்ன செய்வாங்க, அதை அவ்வளவுதான், அது வேஸ்ட்லெஸ், அதுக்கு மேல யூஸே ஆகாது அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க இல்லையா. ஆனா ஆண்டவர் அந்த கெட்டு போனதை, இழந்து போனதை ரட்சிக்க தான் என்ன செய்தாராம், இயேசு மண்ணுலகில் வந்தார் என்கிறதை குறித்து தான் என்ன செய்ய போறோம், நாம் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள் மத்தேயுவின் சுவிசேஷம் 18வது அதிகாரம். மத்தேயுவின் சுவிசேஷம் 18வது அதிகாரம் 13 35 வசனங்களை வாசிக்கிறேன். கவனமாய் நீங்க என்ன செய்யுங்க, கவனியுங்கள். அதற்கு முன்பாக 11 வாசிக்கிறேன், அதையும் கவனியுங்கள். 11, மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்கு, அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ஆளு கெட்டு போனாலும், ஒரு ஆளு பின்மாற்றத்திலே போனாலும் நோக்கமுள்ள யார் மேலதான் இருக்குதான், அவங்க மேலதான் இருக்கு. சபைக்கு வந்தவர்களை குறித்து அந்த ஏக்கம் இருந்தால் கூட வராதவர்கள் மீது தேவனுடைய ஆவல் அதிகமாக இருக்கிறது. காரணம், நீங்கள் தேவனோடு இருக்கிறீர்கள், அவர்களோ தேவனோடு இல்லாமல் எங்கே போயிருக்கிறார்கள், உலகத்திலும் இல்ல பிசாசின் பிடியிலே மாட்டி இருக்கிறார்கள். பரிதபிக்க வேண்டியவர்கள் யார் தான், உதவிக்காக எஞ்சுகிறவர்களுக்கு தான் என்ன வேணும், அவர்களுக்கான வழியை திறக்கணும் இல்லையா. சோ அதனால அததான் ஆண்டவர் நோக்கமாக கொள்ளுகிறார். ஏன் அவர் அதான் சொல்றார், நீங்க இப்படி எல்லாம் எதனா ஒண்ணு சொல்லுவீங்கன்னா சொல்றாரு, 100 ஆடு நீ வச்சிருக்குன்னு வை, ஒரு ஆடு மந்தையை வச்சிருக்க, 100 பேர் வச்சிருக்கிற, அந்த 100 ஆடுல ஒரு ஆடு காணாம போச்சு, சரியா, காணாம போச்சு. நீங்க அப்படியே மீதி 99 ஆடுகளை அப்படியே எடுத்து போய் மந்தையில சேர்ப்பீங்களா, இல்ல ஆட்டு தொழுவத்துல போய் சேர்ப்பீங்களா? அந்த ஒண்ணு போனா போது இல்லையா, அப்படின்னு சொல்லி விடுவீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த ஒன்ன தேடுவாங்க, அந்த ஒன்னுடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியும் இல்லையா. ஆனா நீ அப்படி சொல்ல மாட்ட. வீட்டுல 5 புள்ள இருந்தா ஒண்ணு ஊதாரியா போனா பரவாயில்லங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க, நீ வேணா சொல்லலாம். ஆனா ஆட்டு மந்தை மேய்க்கிறவன் அப்படி சொல்ல மாட்டான். ஏன் தெரியுமா, அவனுக்கு அதோடைய வேல்யூ நல்லா தெரியும். ஒரு ஆடு போனா கூட அவனுக்கு எப்படி இருக்கும், மிகுந்த வேதனையை கொடுக்கும். அதனாலதான் அவர் அதர் உதாரணமாக அவர் சொல்லுகிறான். உன்னை கேட்டீங்க நீ அப்படிதான் சொல்லுவேன், வீட்டுல ஒண்ணு போனா போதுன்னுவேன், இல்ல வேற எதனா பண்ண போய் தொலைட்டுன்னுவேன். ஆனா உனக்குள்ள அந்த அக்கறை வரவே வராது. ஆனா தேவன் அப்படி கிடையாது. உன் வீட்டில் ஒருவர் மனம் திரும்பாமல் அழிவதை அவரால தாங்கவே முடியாது. ஏன்னா உங்க மேல அவர் என்ன செய்யறாரு, அவ்வளவா பாசம் வைத்திருக்கிறார். அதனாலதான் அதை ஒப்பிட்டு சொல்லுகிறார். அதனால என்ன செய்யணும், ஒருத்தர் கூட கெட்டு போவது அவருக்கு பிரியமில்லாததா இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா யாருமே என்ன செய்யக்கூடாது, கெடவே கூடாது. எல்லா ஆத்துமாக்களும் என்ன செய்யணும், அவர்கள் சீர் பொருந்தணும். அப்படி என்பதுதான் அவருக்கு பிரியமே தவிர நீ நாசமா போ, நீ அழிஞ்சு போ, நீ ஒழிஞ்சு போ, அப்படி என்பது அவருடைய நோக்கமே கிடையாது. அல்லேலூயா. அடுத்தது அவர் சொல்லுகிற காரியம். அப்ப நீங்க கேட்கலாம், எப்படிப்பட்டவர்களுக்கு மன்னிக்கலாம்? அப்ப நல்லா புரிந்து கொள்ளும். கெட்டு போனதை சரி செய்யணும்னா முதல்ல உங்களுக்கு வருகிற முதல் குணம் என்ன, மன்னிக்கிற குணம். மன்னிச்சாதான் அதை நீ சரி செய்ய முன் வருவ. மன்னிக்கலன்னா யாருன்னா எப்படின்னா போட்டும் என்கிற எண்ணம் தான் வருமே தவிர, மன்னிக்கும் பொழுதுதான் என்ன வரும், அவங்களுக்காக ஏதாவது செய்யணும், அவங்க திருந்தி வர்றது எதாவது பண்ணணுன்ற எண்ணமே வரும். அப்போ கெட்டு போனதை சரி செய்ய வேண்டுமானால் முதல்ல உங்களுக்கு வர வேண்டியது என்ன, மன்னிக்கிற குணம் வர வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு தான் அவர் ஒரு உதாரணத்தை இங்க சொல்றார். என்னன்னு சொல்றாரு பாருங்க. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு சிறை கொடுத்தால் உன் சகோதரனை ஆயத்தப்படுத்தி கொண்டாய். அவன் செடி கொடாமல் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதி எல்லாம் நிலைவரப்படும்படி இரண்டொருவரை உன்னோடே கூட கூட்டிக் கொண்டு போ. அல்லேலூயா. அங்க என்ன சொல்றாருன்னா, இப்போ சபையில ஒரு ஆத்துமா
வராம கெட்டு போய் கொண்டிருக்கிறது, இல்லைன்னா தேவனை விட்டு விலகி தவறான பாதையில போகுது அப்படின்னா அதை தெரிந்திருக்கிற நீங்கள் இல்ல உங்க குடும்பத்தில் இருக்கிறவர்கள் முதல்ல அட்வைஸ் பண்ணணும். என்ன செய்யணும்? எப்படி அதை உங்களால முடிஞ்ச வரைக்கும் பண்ணணும், எப்படி அதை வேணாம் விடணும் என்பதுதான் இங்க சொல்லப்படுது. அப்ப நீங்க முதல் காரியமே அவங்களோட என்ன செய்யணும்? பேசணும். பேசி என்ன பிரச்சனை, ஏன் இப்படி இருக்கிறீர்கள், நல்லது தானே, ஏன் இப்படி தவறான வழியில் போறீங்க, முதல்ல அவங்களுக்கு உணர்த்தணும். அப்படி உணர்த்தி நீ என்னதான் பேசினாலும் அவங்க என்ன செய்யல, திருந்தல, மனம் திரும்ப வரல அப்படின்னா மறுபடியும் என்ன செய்யணும்? உன்னோடு கூட இன்னும் என்ன செய்யணும்? இன்னும் 2 பேரை சேர்த்து கொண்டு என்ன செய்யணும்? 2 பேரை இல்ல 3 பேராக சேர்ந்து அவங்க இடத்துல என்ன செய்யணும்? மறுபடியும் பேசணும். சபையில் இருந்தோ இல்ல உங்களுக்குள்ள இருக்கிறவர்களோ யார் புத்திமதி சொல்வார்களோ அவங்களோட வைத்து 3 பேராக சொல்ல வேண்டும். 2, 3 என்பது ஒரு மனதை குறிக்கிறது. ஒரு மனதை குறித்து அதன் மூலம் என்ன செய்ய முடியும்? உறுதிப்படுத்துவது. திருந்துறாங்களா திருந்தலையா என்கிற உறுதியை ஏற்படுத்த என்ன செய்யணும்? 2, 3 பேரை தேர்ந்தெடுத்துக் கொண்டு நீங்கள் பேச வேண்டும். அப்பொழுதும் அவர்கள் என்ன செய்யல, மதிக்கல, திருந்தல அப்படின்னா சபையின் இடத்தில் வர வேண்டும். அல்லேலூயா. சபையின் இடத்திலே சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யணும்? சபையாக இல்ல போதகர் மூலியமாகவோ அவங்களுக்கு என்ன செய்யணும்? புத்திமதிகளை சொல்ல வேண்டும். அப்பொழுதும் அவர்கள் செவிகொடாமல் போனால், அதுதான் சொல்றாரு 17 அவர்களுக்கும் அவன் செவிகொடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து, சபைக்கும் செவிகொடாது இருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. அல்லேலூயா. 3வது முறையாக சபைக்கு தெரிவிக்கிறீங்க, சபை மூலியமாக எச்சரிக்கிறோம், நீங்கள் ஒழுங்குபடுங்கள் என்று நம்ம என்ன செய்யறோம்? புத்திமதிகளை சொல்லுகிறோம். அப்பவும் அவர்கள் மதிக்கவில்லை, தேவனை அலட்சியம் செய்கிறானால் அவர்களை எப்படி விட வேண்டும் என்பதை என்ன செய்யறாரு? அவர் சொல்றார். என்னன்னா அவர்களை அதுல இருந்து ஒழுங்கா கேட்டு புத்தி அடைஞ்சா ஓகே, புத்தி அடையல அப்படின்னா அவங்கள அஞ்ஞானியை போல, அப்படி என்ன தெரியுமா? வெளியாட்களை போல. வெளியாட்கள் சர்ச்சைக்கு வராங்களா? ஜெபம் பண்ணுவாங்களா? உங்க கூட எதனா நல்ல காரியத்துல ஈடுபடுவாங்களா? இல்ல. ஆனா அவங்களோட பேசாம இருக்கிறீங்களா? பேசுவீங்கல்ல. உங்களுக்கு எதனா ஒரு காரியமாகணும், இல்ல பார்த்தா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க கேட்பீங்களா? மத்தபடி ஏன் சர்ச்சைக்கு வரல, ஏன் ஜெபிக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் பிரியமா இருக்குன்னு சொல்லுவீங்களா? அதை பத்தி பேச மாட்டீங்க. ஆனா நார்மலா இருக்கிற மாதிரி இருப்பீங்களே. அது போல சபைக்கு செவி கொடுக்காத பிள்ளைகளையும் நீங்கள் எப்படி வைத்துக் கொள்ளணும்? அவங்க கிட்ட மறுபடியும் ஜெபத்துக்கு வாங்க, நீங்களும் எங்களில் ஒருவர் அப்படிங்கிற மனப்பான்மையை மறந்து அவர்கள் வெளி ஆட்களை போல நீங்கள் கருத வேண்டும். நீங்க அவங்கள பார்க்கலாம், பேசலாம், ஆனால் தேவ சித்தத்தை அவங்களால என்ன செய்ய முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன அவங்க சர்ச்சைக்கு வந்தவங்க தானே, என்ன நீங்க அரோ மாதிரியே பேசுறீங்க போறீங்க. ஆமாங்க, அவங்க சர்ச்சைக்கு வராத வரை உங்களை மாதிரி ஆயிட்டாங்க. உங்க கூட எப்படி பேசுனா அதே மாதிரி தான் பேச முடியும். ஏன்னா எனக்காக என் கூட சேர்ந்து அவங்க ஜெபிக்கணும்னு இனிமேல் அவசியம் இல்லை. இனிமேல் ஆண்டவருடைய பாரம் அவங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க உங்களை மாதிரி ஜாலியா இருக்கலாம், நாங்க அதுக்கு பேசாம இருக்க முடியுமா? பேசுவோம், ஆனால் எங்களில் ஒருவர் அவர்கள் இல்லை. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அஞ்ஞானியை போல நீங்கள் அவர்களை பாவிக்க வேண்டும். அல்லேலூயா. நிறைய பேர் பேசவே மாட்டீங்கல்ல, அப்படி இருக்க கூடாது. நீங்க உலகத்துல அப்படி பேசாம இருக்கிறீங்க. உலகத்துல எல்லாரும் தான் பிரியமாவே இல்ல, பேசாம இருக்கிறீங்க. அவங்ககிட்ட மட்டும் பழகுறீங்களே, அதே மாதிரி பழகலாம். ஆனா உங்களுடைய உறவுக்குள்ள என்ன செய்ய முடியாது? இனிமேல் தேவனுடைய சபையின் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்று உங்கள் ஐக்கியத்தில் வர அவங்களுக்கு என்ன இல்ல, தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனா நீங்க அவங்களோடு என்ன செய்யலாம்? பேசலாம். அதுதான் சொல்றார், ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. ஆயக்காரனா பாத்தீங்களா இல்லையா? வேலைக்கு போறீங்க, ஓனர் நல்லவரா கெட்டவரான்னு வேலைக்கு பார்த்து போறீங்களா? இல்ல இல்ல, சம்பளம் எவ்வளவு கொடுப்பான்னு போறீங்க. எவனா இருந்தாலும் நான் வேலை செஞ்சினேன், சம்பளம் கொடுக்குறான், போனீங்களா இல்லையா? நமக்கு ஏங்க போனோமா வந்தோமா சம்பளம் வாங்கலாமா? அதே போல இவங்க மோசமான வட்டிக்கு நிறைய வாங்குவான் அப்படி. யாரு இது? நமக்கு பணம் வேணும், வாங்கிட்ட பிறகு அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு எப்படி நீங்க சாதாரண வாழ்க்கையை வாழ்கிறீர்களோ அதே போலதான் சபையை விட்டு விலகினவர்களும் தேவனுக்கு பிரியமற்றவர்களுக்கு நடந்து கொள்ளுங்க. அப்படின்னா உங்களுக்கு வேணா வேலை வாங்கிக்கோ, ஆனால் என்ன அல்ல, உனக்கும் அவர்களுக்கான எந்த உறவும் இல்லை. உலகத்திலே நீங்கள் எப்படி வேலை வாங்கி கொள்ளுகிறீர்களோ, உலகத்தில் எப்படி நீங்கள் சாதாரணமாக ஒரு உதவிக்காக எதிர்பார்க்கிறோம், அதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் உங்களிடத்திலே பங்கெடுப்பதற்கு என்ன செய்யல, இனிமேல் அவங்களுக்கு எந்தவித உறவிலும் பங்கு கொள்ளக்கூடாது என்பதிலே நீங்கள் எச்சரிக்கிறார்கள். இப்படிதான் நீங்கள் என்ன செய்யணும்? ஒருத்தருக்கு என்ன செய்யணும்? நீங்கள் ஆலோசனை சொல்லி அதை மதிக்காமல் போகும்போது புறக்கணிப்பதை அவர் சொல்லுகிறார். இதெல்லாம் எதுக்காக? இவர்களை ஒதுக்கி வைக்கணும், இவங்களை வேதனைப்படுத்தணும். ஆண்டவர் நேசிக்க சொன்னால் கூட சபை என்ன செய்கிறது? ஒதுக்கி வைக்கிறது. ஆனால் இங்கே பாகுபாடு பார்க்கிறார்கள் அப்படின்றதுக்காக சொன்னாரா? இல்லை.
அவர்கள் அதன் மூலியமாக உணர்த்தப்படுவதற்காகத்தான். தனிமைப்படுத்துகிற பொழுதுதான் அவர்களுக்கான உணர்வு என்ன செய்யும், வரும். அல்லேலூயா. இதுவே நாம் தேவனோடு இருக்கும்போது, ஜெபிக்கும் போது என்ன செய்தார்கள், நமக்குன்னா என்ன செய்தாங்க, வந்து ஜெபம் பண்ணாங்க, நமக்கு அட்வைஸ் பண்ணாங்க, நமக்கு எல்லாம். ஆனா இப்ப பாரு, யாரோ மாதிரி என்ன செய்யறாங்க, பேசிட்டு கமான் போறாங்க. அப்படி என்கிற ஃபீலிங்கை நீங்க என்ன செய்யணும், அவர்களுக்கு வர வைப்பதற்காக. அப்படின்னு அவங்களை ஒரேடியா ஒழித்து கட்டுவதற்காக அல்ல, அவர்கள் தனிமைப்படுத்துகிற நிலை ஏற்படுத்துகிற போது திருந்துவார்கள். இன்னைக்கு இல்லைனாலும் சரி, ஒரு நாள் அந்த வலி அவர்களுக்கு வரும். ஒரு நாள் புறக்கணிக்கப்படுகிற போது என்ன வரும், அவர்களுக்கான செய்த தவறை உணர்கிற ஒரு நாள் சூழ்நிலையை அது உருவாக்கும் என்பதற்கு தான் இதை செய்ய சொன்னோமோ தவிர, ஆண்டவர் என்ன செய்யல, அவங்களை ஒரேடியாக வெறுப்பதற்கு சொல்லவில்லை. இது தற்காலிகமானது. அவர்கள் மனம் திரும்புவதற்கான சூழ்நிலைக்காக தான் என்ன செய்கிறோம், நம்மால் முடிந்ததை நாம் செய்கிறோம். இப்ப நீங்க வீட்டில் அப்படியே விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், அவங்க எப்ப திருந்துவாங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் செய்வார் தான், அதுக்காக நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? உங்களால முடிஞ்சதை நீங்க என்ன செய்யணும். உங்க வீட்டுல கூட பாருங்க, உங்க பிள்ளைகள் சரியில்லை, உங்க கணவன் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, என்ன பண்ணி உங்களால முடிஞ்ச அதிகபட்சமாக கொஞ்ச நேரம் பேசாம இருப்பீங்க, இல்ல எதுனா செய்யாம இருப்பீங்க. எதற்காக இதை செய்யறீங்க? உங்க மேல உண்மையா அன்பு வச்சிருந்தா என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட திரும்ப என்ன பண்ணு, பேசுங்க, இப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி, நான் வேணா சரி கூட நான் செய்யல அப்படின்னு ஒரு மனப்பான்மை வரும் தானே. அதை செஞ்சீங்க, வெறுக்கிறதுக்காக செஞ்சீங்க. அது மாதிரிதான் ஆண்டவர் இந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்க சொல்லுகிறாரு தவிர, யாரை ஒதுக்குவதற்காக என்ன செய்யல, உலக மக்களை போல இதை செய்ய சொல்லல. அவர்கள் உணர்த்தி ஒரு நாள் அவர்கள் மனம் திரும்புகிற நிலை என்ன செய்யணும், நீங்க உங்களால் முடிந்த சூழ்நிலை என்ன செய்யணும், நீங்க உருவாக்குவதற்காகவும் இதை சொல்லுகிறார். அப்போ கெட்டு போனவர்கள் மீண்டும் சரி செய்வதற்கு என்ன கிடைக்கலாம், ஒரு வாய்ப்பு வரும். அதுக்குதான் இதை சொன்னாரே தவிர, உங்களை வெறுப்பதற்காகவோ இல்ல உங்க மேல கோபத்தின் அடிப்படையில இதை செய்ய சொல்லவில்லை. அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்றுதான் அவர் சொல்லுகிறார். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய அடிப்படை காரணமாக இருக்கிறது. அடுத்து அவர் சொல்லுகிற காரியங்கள் பாருங்க. அடுத்ததுல 18, பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப அவர் சொல்லுகிறார், பூமியிலே நீங்கள் ஜெபிப்பது பரலோகத்திலே என்ன செய்யப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க இங்க என்ன நடக்கணும்னு முடிவு பண்றீங்களோ அது எங்க நடக்கும். அதை எப்படி நீங்க சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கும் என்ன செய்யறாங்க, ஈரானுக்கும் போர் நடக்கிறது. இங்க 4 பேரு போரை நிறுத்துங்கள் அப்படின்னு 4 பேர் பதாதைகளை வைத்துக் கொண்டு இங்க நீ போராட்டம் பண்ற. இது எங்கனாவது நீ பைத்தியக்காரத்தனமா நினைப்பல. அங்க இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும், இல்லை சில மாற்றங்களை அது என்ன செய்யும், அது வெளிப்படுத்தும். இங்க நீ செய்யற காரியங்கள் அங்க என்ன பண்ணும், சில மாற்றங்களை அது என்ன பண்ணும், வெளிப்படுத்தும். அதற்கு தான் அதை செய்கிறார்கள். அது போலதான் இப்பூமியிலே தேவ சித்தம் நடக்க வேணுமானால் நீங்க என்ன செய்யணும், ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். ஒருமனப்பட்டு, ஆண்டவரே இந்த பகுதியிலே உங்க சித்தம் என்ன செய்யணும், நடக்கணும், சத்தியம் போகணும், தடைகள் விலகணும், எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படி என்று சொல்லி நீங்க என்ன செய்யணும், ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது தேவனுடைய பரலோகத்துல எப்படி அவருடைய சித்தங்கள் செய்யப்படுகிறதோ உனக்காக அவர் என்ன செய்வார், இங்க அதை உன்மூலியமாக செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலையை அந்த பகுதியிலே ஏற்படுத்துவார். அல்லேலூயா. மேக கூட்டங்களை கவனியுங்கள். எந்த இடத்துல மேகம் இருக்கிறதோ அங்க என்ன வரும், மழை வருது இல்லையா? அது போலதான் எங்கே நீங்கள் ஒருமனப்பட்டு சரியா ஜெபிக்கிறீர்களோ அங்க பரலோகத்தின் சித்தம் செய்யப்படும். நீங்க அதை விரும்புறபடினாலே உங்களுக்காக என்ன செய்வார், அவர் அந்த இடத்திலே அந்த சூழ்நிலையை தேவன் என்ன செய்வாரு, மாற்றி அவருக்கு ஏற்ற பிரசனத்தை என்ன செய்வாரு, அங்கே ஏற்படுத்துவார். நீங்கள் ஒருமனம் இல்லாமல் ஜெபிக்கிற போது அது நடக்காது. நீங்கள் ஒருமனமா என்ன செய்யணும், 2-3 பேராவது ஒருமனப்பட்டு என்ன செய்யணும். அப்புறம் அந்த தனிநபரா ஜெபம் பண்ணா பதில் கொடுக்க மாட்டாரா என்று நீங்க கேள்வி கேட்கலாம். தனிநபரா ஜெபித்ததான் நிறைய பேர் என்ன செய்திருக்கிறார்கள், பெரிய காரியத்தை செய்திருக்கிறார்கள். அது வேற, சபையினுடைய ஒருமைப்பாடு வேற. சபை என்பது நான் ஒருவன் மாத்திரம் ஜெபித்து செய்கிற காரியம் அல்ல, எல்லாரும் என்ன செய்யணும், ஒன்றிணைந்து செய்ய வேண்டிய காரியம். அப்ப சபையிலே ஒரு ஆத்துமாவை மீட்பதற்கு தான் இந்த போராட்டம். அப்படியானால் சபை மக்கள் என்ன செய்யணும், ஒன்னு சேர்ந்து ஜெபிக்கணும். அப்பதான் அவர்களை மீட்க முடியும். அப்பதான் அந்த சூழ்நிலைகள் என்ன ஆகும், சரியாகும்.
அப்பதான் உங்களுக்கான மாற்றங்கள் வரும். அல்லேலூயா. எதை தேடி ஓடுகிறார்களோ அங்கே தேவ சித்தம் செய்கிற பொழுது அந்த சூழ்நிலை மாறுது. தானா அவங்க தேவன்கிட்ட வருவாங்க. அப்போ அதனாலதான் இங்க அங்க ஒப்பிடப்படுது. தனிநபர் ஜெபம் என்பது உங்களுக்கானது, அது வேற. ஆனால் இங்கே ஒரு மக்களை கெட்டு போகிறவர்களை மீட்பதற்கான ஒரு வழிமுறைகளை அவர் சொல்றாரு. அதனால நீங்கள் கண்டிப்பா என்ன செய்யணும்? ஒருமனப்படணும். அல்லேலூயா. இப்ப பாருங்களேன், ஒரு ஆளு ஒருத்தவங்க கொஞ்சம் வாப்பா அப்படி கூப்பிடுறான், வரல. 2 பேர் கூப்பிடுறாங்க, 3 பேர் கூப்பிடுறாங்க, 4 பேர் கூப்பிடுறாங்க, 5 பேர் கூப்பிடுறாங்க. என்ன செய்வாங்க? ஏன்பா எனக்கு தான் மதிக்கல, உன்னை எவ்வளவு பேர் மரியாதை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு ஒரு மனம் திரும்புதல் வரும் இல்லையா? அதுதான் ஒரு மனம். அப்ப ஒரு மனமாய் நீங்கள் ஜெபிக்கிற போது உங்களுக்கான சூழ்நிலைகளை பூமியிலே நீங்கள் வாழ்கிற பகுதியிலே இந்த ஜெபம் என்ன செய்யும்? உங்களுக்கானதை கிரியை செய்யும். அதனால நீங்கள் ஒருமனப்பட்டு நீங்கள் எந்த காரியத்துக்காக ஒரு விசுவாச கட்ட போறேன்னு சொன்னாலும் சரி, இல்லை இவர்கள் செயல்படாமல் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னாலும் சரி, இல்லை இவர்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னாலும் சரி, நீங்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் என்ன வரும்? அங்க விடுதலை வரும். அல்லேலூயா. சொல்றாரு, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தெளிவா சொல்றாரா இல்லையா? அப்போ தனி நபர் ஜெபம் கொடுக்க மாட்டாரா? தருவார். அது வேற. இன்னைக்கு நம்ம யூனிட்டிக்காக தான் இவ்வளவும் பண்றோம். புரியுதா? ஒரு ஆளுக்காக ஜெபம் நடத்துறோம். பேசு பாருங்க, எல்லா மக்களுக்கும் சத்தியம் போகணும்னு போராடுறோம். அப்ப நம்ம ஒன்றுபட்டதானே அதுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும். இப்ப நான் இங்க சொல்வதில் மாத்திரம் சத்தியம் போயிடுமா? நீ புறப்பட்டு போய் ஒவ்வொரு இடத்துக்கு போவ, அங்க நீ எப்படி இருக்கணும்? அங்க சாட்சி இருந்தா சத்தியம் ஓமல போகும். அப்பதான் ஸ்ப்ரெட் ஆகி அது என்ன பண்ணும்? ரட்சிப்பை கொடுக்கும். அதற்காக தான் இவ்வளவு பிரயாசப்படுகிறோம். அப்ப ஒருவருடைய நலனுக்காக, ஒருவரை சீர்படுத்துவதற்காக நாம் போராடுகிறோம். ஆனால் ஒரு மனம் வேணும், கண்டிப்பா ஒரு மனம் வேணும். ஒரு ஆள் ஜெபம் பண்றது அது பத்தாது. 30 நோய் வராது. ஒரு 3 நூட்களை என்ன செய்யணும்? நம்ம ஒன்றாக சேர்ந்து அதை இழுத்து என்ன செய்ய முடியல, அறுக்க முடியல. இப்பொழுது சின்ன ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப்பா அண்ணன் தம்பிக்குள்ள என்ன இருந்தது? எப்பவும் சண்டையிட்டு கொண்டு சோம்பேறிகளாக வாழ்ந்த ஒரு குடும்பத்திலே அப்பா ரொம்ப அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தன்னால் முடிந்தது செய்யறார். ஆனா அதற்கு பிறகு அவங்களுக்குள்ள ஒரு மனமோ ஒற்றுமையோ வரல. ஒரு நாள் அவர் மறிக்கிற தருவாய் வருகிறது, சாவுற நிலை வருகிற போது அவர் என்ன பண்றாரு? படுத்துட்டு இருக்கும் போது அந்த பிள்ளைகளை அழைத்து, பிள்ளைகளே நான் என்ன செய்ய போறேன்? மரணிக்க போகிறேன். ஆனால் நான் சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு ஆசை இருக்கிறது, அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படி சொல்றாரு. அப்போ கடைசியில என்ன பண்ணா? எப்படியா இருந்தாலும் கேட்பாங்க இல்லையா? அதனால சரி சொல்லுங்க அப்படின்னும் போது, நீங்க போய் ஒரு என்ன பண்ணுங்க, ஒரு குச்சியை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ற. அப்ப சொல்ற, இத ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க? ஒரு ஒரு குச்சியை வைத்துக் கொண்டு உங்கள் கரத்தால என்ன செய்யுங்க? அதை உடைங்க அப்படின்னு சொல்ற. ஒவ்வொருத்தரும் ஈஸியா என்ன பண்ணிடுறாங்க? உடைச்சிடுறாங்க. மறுபடியும் 2 குச்சிகளை கொடுத்து உடைங்கள் என்று சொல்றாரு. கொஞ்சம் இது பண்ணி உடைச்சிடுறாங்க. மறுபடியும் 3 குச்சிகளை கொடுத்து என்ன செய்யறாரு? உடைக்க சொல்ற. கொஞ்சம் கஷ்டப்பட்டு உடைச்சிடுறாங்க. இது 4, 5 என்று பெறுகிற போது ஒருவரால் என்ன செய்ய முடியல, உடைக்க முடியாதபடி கஷ்டப்படுகிறார்கள். ஏன்பா உங்களால முடியலையா அப்படின்னு கேட்கும் போது, முடியலப்பா. இப்ப நீங்க 4 பேரும் சேர்ந்து அந்த குச்சி என்ன செய்யுங்க? ஒன்னா சேர்ந்து உடைங்க என்று சொல்லும் போது அது உடைப்பட்டது. அப்ப அவர் புரிய வைக்கிறாரு, நீங்கள் ஒரு மனமாய் இருந்தால் எதை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும் என்று அந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்து விட்டு மறித்து போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு ஒரு மனதை கற்றுக் கொடுத்த உடனே இனி ஜெயிப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு அவர் மரணித்து போகிறார். ஆண்டவர் தான் சொல்றாரு, ஒரு மனம் இருக்கிற இடத்துல நீ சொல்றவர் 10,000 பேர் 1,00,000 பேர் கூட வேண்டிய அவசியம் இல்லை. என் ஆண்டவருக்கு அவருடைய வல்லமையை நிரூபிப்பதற்கு 2, 3 நிறைய சொல்லுவாங்க. உங்க சர்ச்சையில் எத்தனை பேர் இருப்பாங்க? 2 பேர் இருப்பாங்களா? 3 பேர் இருப்பாங்களா? அந்த 3 பேர் ஒருமனப்படுகிற போது பெரும் கூட்டத்தை சிதறடிக்கவும் துன்மார்க்கர்களுக்கு முடிவு கட்டவும் தேவ வல்லமையினால முடியும் என்பதை நீங்கள் மறுக்க கூட. ஆண்டவர் அதனாலதான் உங்களுக்கு என்ன செஞ்சாரு? மேக்சிமமா எவ்வளவு இருக்கணும், மினிமமா எவ்வளவு இருக்கணும் வச்சிருக்கிற. அந்த மினிமத்துல 2, 3 பேர் இருந்தால் சீக்கிரமா வேலை நடக்கும் என்பதை சொல்ற. தனிநபர் ஜெபத்தை சேர்க்க வேண்டாம். ஆனால் இதிலே நாம் ஒரு மனதுக்காக தான் இவ்வளவு சொல்லுகிறபடினாலே 2, 3 பேர் நீங்கள் சரியா ஜெபித்தால் சபையின் வளர்ச்சிக்காக, உங்கள் குடும்ப வளர்ச்சிக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? இல்ல ஒருவர் கெட்டு போவதை சரி செய்வதற்காக ஜெபம் பண்ணால் நிச்சயமா என்ன நடக்கும்? உங்க வீட்டுல 2, 3 பேர் ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க, உங்க வீட்டுல இருக்கிற ஆள் சரியாகும். சபையில என்ன பண்ண ஒழுங்கு இல்லையா? சபையின் கிரிகள் மாறணுமா? சூழ்நிலைகள் இந்த தெருவில் மாறணுமா? நீங்கள் ஒரு மனமா ஜெபம் பண்ணி பாருங்க, நிச்சயமாக மாறும். அல்லேலூயா. ஆண்டவர் அதுதான் குறிப்பிட விரும்புகிறார். இதை செய்தால் உங்களுக்கான வழியை தேவன் என்ன செய்வாராம்?
செய்வேன் என்று சொல்லுகிறான். அவர் சொல்றாரு, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்ய வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டார். நிறைய பேர் அதை சொல்லணும், எத்தனை தரம் மன்னிக்கணும்? மன்னிக்கிற குணம் ஓகே தான், நாங்க கெட்டு போறதை சரி பண்றதுக்கு ஒருமனப்படுறோம், ஜெபம் பண்றோம், எல்லாமே ஓகே தான், நாங்க அதை செய்ய ரெடி. ஆனா எவ்வளவு தூரம் மன்னிக்கலாம்? ஆதியில் இருக்கும்போது 3 முறை மன்னிக்கணும், அதற்கு பிறகு 7 முறை மன்னிக்கணும். பேதுரு அதான் கேட்கிறாரு, 7 முறை, ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு 7 சொன்னாரு, அடுத்தது 7 முறை போதுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப 7 என்று பூரணப்படுது இல்லையா? அவர் சொல்றாரு 7 இல்ல 7 70 முறை. அப்படின்னா 7 × 70 அப்படின்னா 490 முறை. அது வெறும் ஒரு கணக்காக சொல்லுகிறார். இப்ப நீங்க போகும்போதெல்லாம் ஒருத்தவங்கள்ட்ட மன்னிக்க போறீங்க, சரியா? மன்னிச்சாதானே அவங்களுக்கு கெட்டு போன சரி செய்வீங்க. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? இன்னைக்கு தவறு, இன்னைக்கு நீ கோவப்பட்ட செய்யக்கூடாது, சரியா? நான் உன்னை மன்னிச்சுட்டேன், ஒரு தடவை எழுதி வச்சுக்கோ. ரெண்டாவது, இது நீங்க என்ன, ஆண்டவர் இது ஒரு கணக்கீடாக இல்லை, நீங்கள் எப்பொழுதும் மன்னிக்கிற குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எண்ணிக்கையை அதிகமாக்குறேன். அதனாலதான், ஏன்னா ஒவ்வொரு தடவை எழுதி வச்சுட்டே போவியா நீ? 2வது முறை உன்னை மன்னிச்சிருக்கிறேன், 3வது முறை மன்னிச்சிருக்கிறேன். என்னைக்கு நீ என்ன தொடங்குறிய, நீ அவங்கள உண்மையாவே என்ன செய்யல, மன்னிக்க விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். என்னைக்கு நீ எண்ணிக்கையினாலே ஆண்டு சொன்னார் இல்லையா, 490 தடவை உன்னை மன்னிக்கிறேன், அதுக்கு பிறகு நீ திருந்தலைன்னா உன்னை விட்டுடுவேன் அப்படின்னா, அவங்கள விட்டுடணும் என்றதுதான் உன் நோக்கம். அதற்காக தான் நீ எண்ணிக்கிட்டே இருக்கிற. நீ உண்மையா மன்னிக்க ஆரம்பிச்சுனா எண்ணிக்கையே வராது. என்ன பண்ணுவ? அப்ப ஆண்டவர் ஏன் அந்த எண்ணிக்கையை அதிகமாக்குகிறார் அப்படின்னா, உங்களுக்கு இயேசுவை போல மன்னிக்கிற குணம் வர வேண்டும், எப்படியாவது அவர்களை திருத்த வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர அழிவுக்கு என்ன செய்யக்கூடாது, அவர்களை விட்டுவிடக் கூடாது என்பதில் நீங்க தெளிவா இருக்கணும் என்பதற்காக இந்த கணக்கீடை என்ன செய்யறாரு, அவர் சொல்லுகிறார். அதனால இதை நன்றாக என்ன செய்யணும், நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அவர் சொல்லுகிறார், இது எல்லாத்துக்கும் சொல்லிட்டு உங்களுக்கும் சொல்லுகிறார், எப்படி நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்பதையும் சொல்லுகிறார். பாருங்க 23 எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து உடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வெற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனம் திறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் பட்டு இருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்கார அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவரிடத்துல வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். ஹல்லேலூயா. அப்ப சொல்ற, நீ சொல்ற இல்லையா, கணக்கீட வச்சு எடை போடுவ, பைபிள்ல சொல்லியிருக்கு, இந்த வாட்டி மன்னிச்சுட்டு இது போல பண்ணாங்கன்னா விட்டுடணும் அப்படின்னு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ மன்னிக்கிற எண்ணம் எப்படி வரணும் என்பதை உனக்கு தெளிவுபடுத்துறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க என்ன செய்திருக்கிறீங்க, எவ்வளவு தாளந்து? 10,000 தாளந்து நீங்க என்ன செய்றீங்க, வாங்கி இருக்கிறீங்க. நீங்க போய் உங்க கடனை திருப்பி கேட்கும் போது காலில் விழுந்து என்ன மன்னிச்சிடுங்க, நான் எப்படியா கொடுத்துட்டு உங்க டைம் கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது என்ன செய்யறாரு, ஐயோ பாவம் இவ்வளவு பரிதாபமா சொல்றியே அப்படி சொல்லி உன்னை மன்னிச்சுட்டாரு, நீ இனிமேல் கொடுக்க வேணான்னு கூட சொல்லிட்டாரு. சரியா? இப்போ உனக்கு கீழே கடன் வாங்கி இருக்கிறார். அவர் யாரு, எவ்வளவு வாங்கி இருக்கிறாரா? நீங்க சொல்ற அவர் சொன்ன கணக்கு பல இதுல வரும். நீங்க ஏற்கனவே வேதப்பட வகுப்புல நீங்க பார்த்து இருக்கும் போது அந்த கணக்கு பண்ணி பாருங்க, வீட்டுல போய் ஒரு தாளந்து எவ்வளோ அப்படின்னு போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவுதான், வெறும் 100 வெள்ளி பணம் தான் வாங்கி இருக்கிறார். அவருக்கு என்ன பண்றாரு, காசு எப்படா கொடுப்பேன் சொல்லி கழுத்தை போட்டு நெரிச்சு, எப்ப கொடுப்பேன், எப்ப கொடுப்ப சொன்னா கழுத்தை விடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. இதை யார் பாக்குறாங்க? இவருக்கு பெரிய கடனை மன்னித்தா இருப்பாரு, அவருடைய வேலைக்காரர்கள் பாக்குறாங்க. பார்த்துட்டு, எவ்வளோ உனக்கு கடன் அடைச்சாரு, ஒரு சின்ன கடனை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறியே, இவ்வளவு மோசமா இருக்கிறேன்னு சொல்லி
போய் என்ன செய்யறாங்க, எஜமான் கிட்ட போய் சொல்றாங்க, நீங்க இவ்வளவு மன்னிச்சீங்க, ஒரு 100 வெள்ளிக்காசு பாவம் ஒரு ஏழை வாங்கினவன கழுத்து நெரிச்சு இப்படி கொடுமையா பண்றாரு, மன்னிக்கவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே என்ன வருது, அவருக்கு பயங்கரமா கோபம் வருது. அவரை கூப்பிட்டு, நீ இனிமேல் எல்லா கடனையும் கொடுக்கணும் அப்படின்னு. என்ன அப்படியே நீ மட்டும் உனக்கு கீழே இருக்கிற சின்னவன் நம்ம என்ன பண்ணல, உனக்கு மன இறங்கல, நான் மட்டும் உனக்கு இறக்கம் செய்யணுமா அப்படின்னு சொன்ன உடனே என்ன நடக்கிறது பாருங்க. பாருங்க, நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்திலே அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனை தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரம பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு, இந்த கடனை கொடுக்கிற வரை நான் யார் கையில ஒப்பு கொடுக்கிறவன, உபாதிக்கிறவர்கள். அப்படின்னா பேங்குக்கு கட்ட வேண்டிய பணத்தை வசூல் பண்ணவருக்கு யார் கையில ஒப்பு கொடுப்பாங்க, நல்லா புரிந்துக்கோ. பேங்கா வசூல் பண்றதுக்கு ஒரு டைம் இருக்கும். அந்த டைம் வரைக்கும் சார் எப்ப கொடுப்பீங்க, நாளைக்கு வாங்க, நாளைக்கு அழகு அடிச்சுட்டே இருப்பியா, அவனை வந்து போயிட்டே இருப்பானா. அவன் ஒரு காலக்கெடு முடிஞ்ச உடனே அதற்கு பிறகு வசூலிக்க வேண்டும் என்கிற கட்டாயம் வரும்போது அவன் யார்கிட்ட கொடுப்பான், பிரைவேட்டா இருக்கிற ஏஜென்ட்ஸ் கையில கொடுத்துருவான். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அப்படின்னா என்ன ஆகுது தெரியுமா, நான் அமைதியா சென்னை தரமாட்டேன், ஏன்னா எனக்கு ரூல்ஸ் ஒத்துக்காது, ஆனா என்ன செய்ய போறேன், ஏஜென்சி கையில கொடுத்துறேன். எங்க பண்ணி பாருங்களேன், ஒரு விஷயத்துக்கு கூப்பிடுறேன், ஏங்க அப்படி பண்றீங்க அப்படின்னா கார்பரேஷன் கமிஷனர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, அவர் என்ன சொல்லுவாரு, கான்ட்ராக்ட் கேளுங்க, கான்ட்ராக்ட் கேட்டா கான்ட்ராக்ட் எங்களுக்கு தான் இருக்குது இந்த ரூல்ஸ் அப்படின்னுவோம். இப்படி இவர்கள் என்ன செய்யறது, தப்பிக்கிறதுக்காக எல்லாம் வகுத்த என்னது திருட்டு வேலைகள் தான் இது எல்லாமே. அது போலதான் பேங்க் என்ன செய்யும், ஏஜென்சி கையில கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணல, எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அவன் செஞ்சா அவனை நீங்க பண்ணிக்கீங்க அப்படின்னு தப்பித்துக் கொள்ளும். அப்படி உபாதிக்கிறவர்கள் உங்ககிட்ட வாங்குற வரைக்கும் அவனை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான். அதுதான் உபாதிக்கிறவர்கள். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொன்னேன். ஆண்டவரும் இப்படிதான் என்ன செய்வாரு, ஒருத்தவங்களை மன்னிக்கிற குணம் உனக்கு வராத வர உனக்கும் மன்னிப்பே கொடுக்காதவர்களுக்கு தொல்லைகளும் வேதனைகளும் உன் வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கும் என்பதை அவர் சொல்றார். சரியா? அப்ப சொல்றாரு, இயேசு எல்லா பாவங்களையும் மன்னிப்பாரானால் அவரை பின்பற்றுகிற நாம் என்ன செய்யணும், மன்னிக்கணும். அல்ல, இப்ப நீங்க உங்களை கேளுங்க, இது யாருக்காக ஒப்பிடுறாருன்னா நமக்காக தான். இப்ப நீங்க எவ்வளவு பாவம் பண்ணீங்க, இங்க சபையில இருக்கிற எத்தனை பேர் இருக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு நீங்கள் செய்த பாவம் ஞாபகம் இருக்கா, உங்களை ஆண்டவர் மன்னிச்சாரா இல்லையா, ஆண்டுட்டு வருமா, ஆண்டவர் என்ன தண்டிங்கப்பா, இந்த காலை அடங்கவே மாட்டேங்குது, நீங்க சொன்ன மாதிரி ஒரு காலை எடுத்துருக்கு, நான் போகும்போது எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கால் உடைஞ்சி எங்க இருக்கணும், உன் பாதத்திலே கிடக்கும்படியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன், இந்த கை அடங்கவே மாட்டேங்குது, வேத்துல சொல்லது போட்டு ஒரு கையை என்ன பண்ணிடுங்க, விளங்காம பண்ணிடுங்க, இனிமேல் இந்த கை தப்பானது என்ன செய்யாது. என்னைக்கா ஜோம் பண்ணிருக்கிறீங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்குங்க, ஜோம் பண்ணிருக்கீங்களா, ஆனா என்ன செய்வீங்க, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, தப்பு பண்ணிட்டு மன்னிச்சு, இப்படிதானே டெய்லி ஜெபம் பண்றீங்க, டெய்லி ஜெபம் பண்ணி கிருபையை பெற்றுக் கொண்டு இருக்கிறீங்க. ஆனா உனக்கு கீழே இருக்கிறவங்க மட்டும் தப்பு பண்ண என்ன சொல்ற, இப்படி பண்ணலாமா, இப்படி போலாமா, இதை செய்யலாமா அப்படின்னு சட்டமா பேசுறியே. இப்ப நீ ஜெபம் பண்ணுவோம் ஒன்ன மன்னிப்பாரா, நீ அவர்களை விட பாவம் செய்த போது கூட என் இயேசு உன்னை மன்னித்து கழுவி இன்னைக்கு நிலைநிறுத்துவானால் உன்னை விட கம்மியா தானே அவங்க தவறு செய்கிறார்கள், அவங்களை ஏன் நீ மன்னிக்க கூடாது என்பதுதான் அவர் சொல்றார். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு தண்டனை கொடுக்கணுமா, மன்னிக்கிறோம்னு சொல்லி ஆண்டோட ஜெபம் பண்றீங்களா எல்லாரும், அப்ப உங்களுக்கு கீழே இருக்கிற உங்களோட கம்மியா தான் பண்ணிட்டு இருக்காங்க, அப்ப நீ என்ன செய்யணும், அவங்களே மன்னின்ற. புரியுதா? இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க, எத்தனை முறை மன்னிக்கலாம், எத்தனை முறை மன்னிக்கிறீங்களோ இதே மாதிரி நீங்களும் எத்தனை முறை ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் மன்னிக்கணும் நீங்களும் முடிவு பண்ணிக்கணும். சரியா? இனிமேல் அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பிறரை நியாயம் தீர்க்கிறது முன்பா ஒன்னா நோக்கி பார்க்கணும். ஒன்னா ஆண்டவர் மன்னிச்சார்ல, அது போல உனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும், முடிந்த அளவிற்கு மன்னிக்கிற குணம் உனக்கு வரணும். ஏன் மன்னிக்கணும் அப்படின்னா அவங்க திருந்துறதுக்கான வாய்ப்பு. இப்ப நீ உங்க கோபத்துல ஒருத்தவங்களை அழியணும்னு சொல்றேன்னு வைய, அழிஞ்சிட்ட பிறகு என்ன வரப்போகுது சொல்லு, உனக்கு என்ன கிடைக்கும், என்ன ஒரு நாள் சந்தோஷப்படுவியா, இவங்க செத்து போயிட்டான் பத்தியா நிறுத்தணும், அவ்வளவுதான் முடியும். ஆனா அந்த ஆத்மா என்ன ஆயிடும், நரகம் தானே போகும். இந்த குடும்பம் என்ன கேட்டோம், ஒன்றுமில்லாம தான் போகும். அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, யாரையும் சபிக்க வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு தாங்கிக்கோ. நான் அப்படித்தானே தாங்கினேன், என் பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு ஆத்மா திருந்துவதற்காக உங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யுங்க, முயற்சி பண்ணுங்கள் என்பதுதான் அவருடைய கிரியைகள். நீங்கள் மன்னிக்கிற குணம் வந்தால்தான் உங்க குடும்பத்துல கெட்டு போகிறவர்களுக்காக பாரப்படுவீங்க. இல்லைன்னா அவங்க மேல கோபம் வந்து என்ன செய்வீங்க, தண்டிக்கணும்னு நினைப்பீங்க.
அப்படி தண்டிக்கிற எண்ணம் வரும்போது உங்களை நோக்கி பாருங்க, நீங்க எவ்வளவு தவறு செய்து இன்னைக்கு மீண்டு வந்திருக்கிறீங்க, உங்களை தண்டிச்சா என்ன கதி ஆயிருப்பீங்க. ஆண்டவர் மன்னிச்சார்ல, அதே போல நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்க திருந்ததுக்கு வாய்ப்பை கொடுங்கள் என்று. அதுக்காக விட்டு இல்லமா, நம்மால் முடிந்த சூழ்நிலையை அவங்க திருந்தக்கூடியதை ஏற்படுத்தினா முன்னாடி நம்ம வாசிச்சோம் இல்லையா. அந்த என்ன பண்ண, அவங்களுக்கு டைம் இருக்கிற வரைக்கும் கத்தரிடத்தில் நீங்கள் போராடுங்கள், உங்களால் முடிந்ததை செய்து கொண்டு அந்த திருந்தக்கூடிய வழி. ஏன்னா ஒரு ஆத்துமா அழிவது அவர் சித்தமே கிடையாது. எல்லோரும் திருந்த வேண்டும், எல்லோரும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் மிகவும் நோக்கமாக இருக்கிறது. நீங்க சொல்லலாம், ஒரு ஒரு காரியத்தை நீங்கள் என்ன செய்யணும், கவனிக்க வேண்டும். அதை சொல்லிவிட்டு நாம் என்ன செய்யலாம், ஜெபிக்க நாம் புறப்படலாம். அப்போ ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ ஒரு ஃபுட்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அதில் ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது, once it is poison it stays poison. அப்படின்னா ஒரு வாட்டி நீங்கள் பயன்படுத்துகிற உணவு என்ன ஆயிடுது, பழுது அடைஞ்சிடுச்சுன்னா, நஞ்சாக மாறிவிட்டால் திரும்ப என்ன செய்யாதது, என்னாகாது, நல்ல நிலைக்கு வரவே வராது. அதை எங்கதான் தூக்கி போடணும், குப்பையில தான் கொட்டணும். ஆனால் ஒரு மனிதனை காணும் பொழுது என்ன நிலை இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்றாரு, ஒரு மனுஷனுக்கு அவர் சொல்லுகிற காரியம், even if he has poison his life or body, he can seek treatment, forgiveness and new habits to become good again. அப்படின்னா ஒரு மனிதன் ஏதோ ஒரு பாவத்திலேயோ இல்லைன்னா போதை வஸ்துக்களிலோ இல்லைன்னா அவனுக்கு ரகசியமான ஏதோ ஒரு விதத்திலேயோ அவன் பாதிக்கப்பட்டு இழந்து போகிறான், உங்களை விட்டு பிரிந்து போகிறான், கெட்டு போகிற நிலைக்கு அவன் வருகிறதானால் ஒரு மனிதனை நீங்க என்ன செய்ய முடியும், கெட்டு போனதை சரி செய்ய முடியும் என்று நீங்க என்ன செய்யலாம், விஞ்ஞான ரீதியாகவும் சரி ஆவிக்குரிய ரீதியாகவும் சரி அதை என்ன செய்ய முடியும், உங்களால சரிவிக்க முடியும். ஆனால் கெட்டு போன உணவுகளை நீங்கள் விஞ்ஞான ரீதியாகவும் சரி மற்ற கிரிகள் மூலியமாக என்ன செய்ய முடியாத, அற்புதங்கள் மூலியமா வேணா தண்ணீரை என்ன செய்யலாம், திராட்சரசமாய் மாற்றலாம், கசப்பான நீரை என்ன செய்யலாம், சுவை மிகுந்த நீராய் மாற்றலாம். அது தேவனுடைய அற்புதத்துல வருகிறது. ஆனா இங்க இருக்கிற ஃபுட்டை நீங்க என்ன செய்ய முடியாது, இப்போ அந்த மாதிரி அற்புதங்களை செய்து என்ன செய்ய முடியல. அப்படி பண்ணிருந்தா வீட்டுல கிடம்போல என்ன பண்ணலாம், ஐசப்பா ஜோம் பண்ணி மறுபடியும் பூசா ஜாலியா இருக்கலாமே இல்லையா. அது முடியல, உங்களால விசுவாசம் வரல. முடியலன்றதை விட அந்த அளவுக்கு விசுவாசம் உங்களுக்கு வராது இல்லையா. அத கெட்டு போய் தூக்கி போட்டு போயிட்டே இரு. ஆனா மனிதன் அப்படி அல்ல. கெட்டு போனவர்களை, நானும் அதை சொல்றேன், அப்ப நம்ம பாவம் செய்யறோம், நான் பாத்தீங்கன்னா குடிக்கிறேன் இல்ல புகைப்பிடிக்கிறேன் இல்ல ஏதோ ஒரு தவறை செய்கிறேன் அப்படின்னா என் உடம்பு என்ன ஆயிட்டு, நான் திருந்திட்டேன், நான் இப்ப என்ன ஆயிட்டேன், திருந்திட்டேன், அதெல்லாம் விட்டுட்டு விலகி ஜோம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இப்ப என் உடம்பு பாதிக்கப்படும் என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. இப்போ அப்ப நம்ம ஆராயும் போது அதுதான் சொல்லப்பட்டது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாடியில நாம் எப்பொழுது தவறுகளை விட்டு விலகுகிறோமோ ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய என்ன பண்ணோம், நம்ம உடம்புக்குரிய என்னது தானாகவே ரெஸ்டோர் பண்ணுகிற நிலை இருக்கிறது. அது தானாவே ரிப்பேர் பண்ணும். தன் உடம்பு என்ன செய்யும், அதுல இருக்கிற கழிவுகளை அதுல இருக்கிற நஞ்சுகளை என்ன செய்யும், அது தானாவே. நீ எப்போ நீ மனம் திரும்பி நல்ல வழிக்கு வந்துட்டியோ, நல்ல பழக்க வழக்கங்களை செய்யறியோ, அது தானாவே நம்ம உடம்பு என்ன செய்யுமா, ஒழுங்குபடுத்த அதால முடிந்த அளவிற்கு. உங்க போனிலே நீங்கள் பண்ணீங்க இல்லையா, வைரஸ் ஸ்கேன் பண்ணிட்டா கூட வைரஸா போயிடும். முடிஞ்ச அளவுக்கு அதனால பண்றீங்களா, அது மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற சிஸ்டம் என்ன செய்யும், உங்களை முடிஞ்ச அளவுக்கு கழுவி சுத்தம் பண்ணும். அதற்கும் பிறகு பெரிய பாதிப்புகள், உறுப்புகளை சேதமடைந்து மரணத்துக்கிற நிலை வருகிறதானால் இன்னைக்கு டிரான்ஸ்பிளான்ட் இருக்கு இல்லையா. இன்னொரு என்ன பண்ணலாம், உறுப்புகளை வைப்பதற்கு வழி இருக்கிறது. இல்லை என்றால் உங்களிடத்துல அது தொடர்ந்து உங்க உயிரை காப்பக்கூடிய மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போது என்ன செய்யலாம், இன்னும் கொஞ்ச நாள் வாழ்கிற நிலை இருக்கிறது. இல்லைன்னா என்ன செய்ய முடியும், அதை தடுக்கக்கூட வழிமுறைகளும் மருத்துவத்திலே இன்னைக்கு இருக்கிறதானால் மனிதனால் தன் ஆத்துமாவை தன் உடம்பை என்ன செய்ய முடியும், திரும்ப சரி செய்ய முடியும் என்று அறிவியல் ரீதியாகவும் தேவனுடைய கிரிகள் மூலியமாக உங்களால் என்ன செய்ய முடியும், சரி செய்ய முடியும் என்பதை அவர் என்ன செய்யறாரு, நிரூபிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா புரிந்து கொள்ளுங்க, மனிதன் கெட்டு போனதை என்ன செய்ய முடியும், அவனால சரி செய்ய முடியும். அதற்காக தான் இயேசு என்ன செய்தாரு, வந்தார். அதை சரி செய்வதற்கான வழிமுறைகளை அவரே என்ன செய்தார், ஏற்றுக்கொண்டு அதை எளிமையாக்கத்தான் என்ன செய்தார், உங்களுக்கான வழியை திறந்து கொடுத்தார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய குணாதிசயத்தில் நீங்கள் வளர்க்கப்படுவீர்களானால் நிச்சயம் பாதிக்கப்பட்ட உங்க சரீரம் நிச்சயம் தானாவே அது உங்களை நீங்க திருந்தி நல்ல பழக்கம் செய்ய செய்ய பாடி கொஞ்சம் நல்லா நிலைக்கு வந்துடும். ஒரு முடியாத நிலை தான், நீங்கள் பணம் இருந்தால் இது செய்யலாம், பணமே இல்லை ஜெபியுங்கள். ஆண்டவர் இப்போ சொல்றாரு, ஆண்டவர் உங்களை கொண்டு நடத்துகிற காரியம் வரைக்கும் இந்த சரீரத்துல இருந்து ஜீவன்
போகவே போகாது. ஆணித்தரமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த வியாதிகளோ நோய்களோ எந்த ஒரு விதமான தேவ சுத்தம் இல்லாமல் அது என்ன செய்யாது, உங்க உயிர் போகவே போகாது. பவுலுக்கு அதான் சொன்னார், ஒருவன் மீது அவர் எந்த எல்லைக்கு போய் சத்தியத்தை சொல்லணுமோ அது வரைக்கும் அவர் என்ன பண்ண முடியல, யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியல. மோசஸ் ராஜசேகரை எடுத்துக்கொள்ளுங்கள், அவருக்கு என்ன செய்யாது, கண் போற தெரியாது, டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க கடைசி வரைக்கும். ஆனா அவர் ஜெபிக்கிறதை நிறுத்தினாரா, சுவிசேஷம் சொல்றதை நிறுத்தினாரா, பாட்டு பாடுறதை நிறுத்தினாரா? தேவன், நீங்க நினைக்கிறீங்க அந்த குணமாக்கலை மட்டும் நினைக்கிறீங்க, ஆனால் அவர் உயிரோடு இருக்க வரை கர்த்தர் சித்தத்தை செய்தார், அநேகருக்கு ரட்சிப்புக்கு வழியா இருந்தார். அதை நீ பார்க்க மாட்டேங்கிறல்ல. ஏன்னா அதுக்கு பிறகு அவர் நல்ல கண்ணோட எங்க இருப்பாரு, பரலோகத்தில் இருப்பார் என்பதை நீ மறந்துட்ட. நீங்க என்ன நினைப்பீங்க, சாதாரணமாய் கடைசியில் என்ன இல்ல, அந்த கொஞ்ச நேரமாவது நீங்கள் திருந்தி உங்கள் குடும்பத்தோடு சபையோடு நீங்க ஸ்பெண்ட் பண்ணும் போது அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? என்ன பண்ணா, அப்பா நீங்க இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும், அம்மா நீங்க இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும், அக்கா அண்ணன் தம்பி நீ இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும் என்கிற அந்த மனப்பாங்கு வருது பத்தியா? அப்படி திருந்துறதுக்கு அதை விட என்ன வேணும்? அவன் குடும்பம் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலும் நல்லதுக்காக கண்ணீர் விடுதா இல்லையா? திருந்தின பிறகு விடுதா இல்லையா? அது வரைக்கும் நீ செத்து தொலை, உன்னால புரோஜனமே இல்லை என்று சொல்லுகிற நாட்களிலே, நீ திருந்தி வாழ்கிற அந்த நாட்களிலே உனக்காக ஒரு கண்ணீர் சிந்துமா சிந்தாதா? அதுதானே உனக்கு பெரிய மாற்றங்கள். அதை நீ செய்து விட்டாலே போதும், பரலோகம் போகிற வழி உனக்கு வந்துவிடும். அல்லேலூயா. சொன்னால கர்த்தருடைய பிள்ளைகளே, மனித குலத்தை கெட்டு போனதை இழந்து போனதை தேவனால சரி செய்ய முடியும், உலகத்தின் ரீதியிலும் அதை செய்ய முடியும். சரியா? அதற்கு உங்கள் விசுவாசம் எப்படியோ நீங்க ஜெபம் பண்ணி அதை பெற்றுக்கொண்டாலும் சரி, கிளை அதற்கான உலகத்திலே ஓடி உன்னை சரி செய்யக்கூடிய என்ன பண்ணணும், வழிகளிலே என்ன செய்யணும், இதை பண்ணாலும் சரி, நீங்க என்ன பண்ணணும், இதை இந்த காரியத்தை நீங்க என்ன செய்யணும், உணர வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் அதுக்கான வருமானங்கள் வேணும், பண தேவைகள் வேணும்னாலும் உங்களுக்கு செய்வாரு. இல்ல எனக்கு அற்புத சுகம் வேணும் என்று நீங்கள் ஜெபித்தாலும் செய்வாரு. இல்லைன்னா என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் என்ன செய்யணும், உமக்கு உண்மையா இருந்துட்டு பரலோகம் வரணும் அப்படின்னு நினைத்தாலும் சரி, நீங்க எந்த வழியை தேர்ந்தெடுத்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், நிச்சயமாக துணை இருப்பார். ஆக மொத்த ஒருவரும் என்ன செய்யக்கூடாது, அவருக்கு கெட்டு போய் நரகம் போவதை அவர் விரும்பவில்லை. இதைதான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். அதுக்குதான் இவ்வளவோ நாம் செய்கிறோம். சில பேரை நம்ம மன்னிக்க முடியும், சில பேர் என்ன செய்ய முடியாது, மன்னிக்கவே முடியாது. இந்த மன்னிப்பு கேட்டகரியில எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க பாருங்க அப்படி என்பதை நீங்க கவனிக்கணும். உங்க வீட்டாரை நீங்க மன்னிக்கணும்னு சொல்லுவீங்களா, அழிஞ்சு போகணும்னு நினைப்பீங்களா? ஏன்னா உங்களுக்கு சுயநலம் இருக்குல்ல. அதே போல சபை மக்கள் அழிந்து போகணும்னு நினைக்கிறோமா, திருந்தணும்னு நினைக்கிறோமா? எனக்கு சுயநலம் இருக்குல்ல. அது மாதிரிதான் மன்னிக்கிற காரியமும். உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மாற வேண்டும் என்கிற எண்ணம் இருக்குமானால் மன்னியுங்கள். சபை மக்கள் திருந்த வேண்டும் என்ற எண்ணம் தான் மன்னித்து அவர்களுக்காக ஜெபியுங்கள், அதற்கான நல்ல வழிமுறைகளை செய்யுங்கள். நீங்கள் பார்க்கிற மனிதர்கள் திருந்த வேண்டும் என்று மனம் இருந்தால் அவர்களுக்காக என்ன செய்யுங்கள், நீங்கள் மன்னிக்கிற இதோட ஜெபியுங்கள், அதற்கான காரியத்தை எடுத்து செல்லுங்கள். நிச்சயம் என்ன பண்ண முடியும், அவர்கள் திருந்துவார்கள் ஒரு நாள். அல்லேலூயா.